சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து செல்லும் போது பயப்படாதிருங்கள், சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூடவே இருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. எஸ்கியூஸ் மீ சார், இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல முருகப்பெருமானும் சொல்லியிருக்கார், யாம் இருக்க பயமேன். யூ ஆர் ரைட் சார். ஆனா ஒரு சின்ன வித்தியாசமும் இருக்கு. யாம் இருக்க பயமேன் என்று சொன்ன முருகப்பெருமான் கையில் வேல் இருக்கிறது. பயப்படாதிருங்கள் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் கைகளில் நமக்காக சிலுவையில் மரித்த காயம் இருக்கிறது. நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து. அதைத்தான் ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நானும் சொல்லுகிறேன், இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவரவர் விருப்பம். ஏற்றுக்கொள்வதற்கு பெயர் மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். இப்பொழுதும் சொல்கிறேன், நான் தேசபக்தனாக இந்து, ஆன்மீகவாதியாக கிறிஸ்தவன். எனது உபன்யாசமோ பிரசங்கமோ சொற்பொழிவோ அதில் இந்திய அரசியல் சட்டம் ஷரத் 25 கீழ் அளிக்கப்பட்டுள்ள மத சுதந்திரத்தின் அடிப்படையிலும் இந்திய ஜனநாயக நாட்டிலே பேச்சுரிமைக்கு தடையில்லை என்ற நம்பிக்கையிலும் என் கருத்தை பேசினேனே தவிர வேறு எந்த தவறும் நான் செய்யவில்லை என்பது என் தாழ்மையான கருத்து. எந்த ஆதாரமும் நிரூபிக்கப்படாததால் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கும் சிவஞானத்தை நான் விடுதலை செய்கிறேன். சைலன்ஸ். மிஸ்டர் சிவஞானம், நீங்கள் இன்னும் 3 மாதங்கள் பொது இடங்களில் பேசுவதற்கு இந்த கோர்ட் தடை விதிக்கிறது. கோர்ட்ல விடுதலை கொடுத்துட்டாங்கன்னு சந்தோஷப்படாத, நான் இன்னும் உனக்கு விடுதலை கொடுக்கல.